கடைசியாக எண்ணிக்கைங்கிறது முக்கியம் இல்ல, போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா நான் எங்களுக்கு ஒரு தொகுதி கூட இருந்தா கொடுங்க, ஏன்னா கூட்டணிக்கு எது கொடுக்குன்னா கொடுங்கன்னு சொன்னா இல்ல நீங்க குறைந்தபட்சம் 2 தொகுதியிலாவது போட்டியிடணும்னு அவங்க சொல்லிதான். அவங்க தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொன்னாங்களா, அது மாதிரி எல்லாம் மக்களை ஏமாற்றுற வேலையா தான் இருக்கும். எங்க வேட்பாளர்கள், எங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் நிறைய பேர் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவதுதான் விரும்புறாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் கேட்ட 2 தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அதை பிஜேபி சைட்ல இருந்து வெளியிட்டாதான் சரியா இருக்கும், அவங்க சொல்லுவாங்க. இன்னும் முடிவு பண்ணல, இனிமேதான் போய் எங்க முக்கிய நிர்வாகிகள் வந்திருக்காங்க. இனிமேதான் அதாங்க அது அவங்க அறிவிக்கிறது தான் பாஜக தரப்புல இருந்து அறிவிப்பாங்க. வேட்பாளரா அவங்கள்ட்ட கிளியரன்ஸ் வந்து அறிவிச்சு அவங்களுடைய கமிட்டில இருந்து நாங்க கேட்டுட்டு டெல்லியில இருந்து அது சொல்றோம்னாங்க. நான் எப்ப வேணாலும் வந்துடலாம். குக்கர் சின்னத்துக்கு தான் நாங்க அப்ளை பண்ணிருக்கோம். இன்னும் வரல. we are waiting for the reply. வரல. அவர் சொல்லிருக்கிறது திமுகவையும் பழனிசாமி தலைமையிலான கட்சியை தான் சொல்லியிருப்பாரு. நாங்கள் அம்மா என்கிற மாபெரும் சக்தியை அடையாளமாக கொண்ட கட்சி. அதனால எங்களை பேர்ல திராவிடம் இல்லாததுனால அப்படி சொல்லியிருக்கலாம். பட் அம்மாங்கிறவங்க திராவிட பாரம்பரியத்தின் பரிணாம வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவெல்லாம் இங்க பிறந்தவங்க எல்லாம் திராவிடர்கள் தான். அதனால அதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. எப்படி எதிர்கொள்ள போறாங்க இந்த தேர்தலை? 3 முனை போட்டி இருக்கு. உறுதியாக எங்கள் வேட்பாளர்கள், என்டிஏ கூட்டணியின் வேட்பாளர்கள் இந்த முறை பெரிய சாதனை படைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எப்படின்னு 2-3 நாள்ல வந்துதான் ஆகணும். அதிகபட்சம் நான் சொல்றேன். நான் நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்குள்ள வந்துடும். அதான் முடிவெடுக்கலன்னு சொல்லியிருக்கிறேன். நாங்க தான் நான் சொல்லிட்டேன். நானா கூட இருக்கலாம். அதாவது நான் பிறந்த மண் தஞ்சை. அரசியல்ல அம்மா அவர்கள் என்னை முதலாக அறிமுகப்படுத்தி நான் அரசியல்ல பிறந்த மண்ணுன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி. அங்க ஒவ்வொரு மூலை முழுக்கும் 10 ஆண்டுகளாக நான் சுற்றி வந்தவன். அந்த பகுதி மக்களோட எனக்கு பெரிய பாசப்படைப்பு உண்டு. நான் அங்கே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது. வெயிட் பண்ணுவோம், இந்த முறை பார்ப்போம். தஞ்சாவூர் எனது சொந்த மண் தான். குறிப்பா நாங்க கூட்டணி கட்சிங்கிற முறையில எங்களது நிர்வாகிகள் நானும் சேர்ந்து யாரெல்லாம் விருப்பப்படுறாங்கன்னு கேட்டப்ப ஒரு 8-9 தொகுதியில தான் கேண்டிடேட்ஸ் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு விருப்பப்பட்டாங்க. இப்ப தஞ்சாவூர்ல அண்ணன் விருப்பப்பட்டுதான் நான் தஞ்சாவூர் தொகுதியை கேட்டிருப்பேன். அவரு கேட்கல. இப்ப அண்ணன் விருப்பப்பட்டுதான் நான் இதை கேட்டிருப்பேன். கரெக்டா? அது மாதிரி அங்க பாராளுமன்ற இது ஒரு ரீஜனல் பார்ட்டி தாங்க அமமுக. எங்க வேட்பாளர்கள், எங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் நிறைய பேர் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவதுதான் விரும்புறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 9 தொகுதிகளில் தான் போட்டிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த வேட்பாளரை அந்த தொகுதி லிஸ்டோட கொடுத்த அவங்க எங்களுக்கு முதலில் எனக்கு அலாட் பண்ணது நிறைய தொகுதிகள். நான் சொன்ன கூட்டணி பலப்படணும், எல்லா கட்சிகளும் வரட்டும், இதுல ஏதாவது தொகுதிகள்
அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அதுல ஏதாவது கேட்டிருந்தா நீங்க விட்டு கொடுக்குறாங்க, நானும் விட்டு தரேன்னு சொன்னேன். கடைசியாக எண்ணிக்கைங்கிறது முக்கியம் இல்ல, எங்கள் கூட்டணி வெற்றி பெறணும். அதற்காக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக உழைக்கும். அமமுகவுக்கு 2 தொகுதிகள் போதுமானதா? ஏன்னா கூடுதல் தொகுதிகள் நீங்க கேட்டு பெறுவீங்கன்னு எதிர்பார்த்தது. இல்ல நாங்க போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்க 9 தொகுதியில எங்களுக்கு வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். 9 தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் போட்டியிடுகிறோம். இந்த கூட்டணி அந்த நாங்க விருப்பப்பட்ட தொகுதி தானே கேட்கிறோம். அதை மற்ற கட்சிகள் யாராவது கேட்டால் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணலாம். நான் முதல் நாளே மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் நண்பர் அண்ணாமலை அவர்களிடம் சொல்லிட்டேன். அவங்க முதல்ல எனக்கு வேற நம்பர் சொல்லியிருந்தாங்க. நானும் இந்த தொகுதிகளை ஒத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பல கூட்டணிகள் வர்றப்ப சில தொகுதிகளை அவங்க என்னிட்ட வேணும்னு கேட்கிறப்ப நான் கொடுத்தேன். கடைசியாக இந்த 2 தொகுதிகளையும் நாங்கள் போட்டு, இன்னும் சொல்ல போனா நான் எங்களுக்கு ஒரு தொகுதி கூட இருந்தா கொடுங்க, ஏன்னா கூட்டணிக்கு எது கொடுக்குன்னா கொடுங்கன்னு சொன்னா, இல்ல நீங்க குறைந்தபட்சம் 2 தொகுதியிலாவது போட்டியிடணும்னு அவங்க சொல்லிதான் 2வது தொகுதியை சொல்றேன். எங்கள் இயக்கத்திற்கு 75 ஆண்டு திமுகவிற்கும் 50 ஆண்டு பழனிசாமி கட்சிக்கும் இணையாக நிர்வாகிகள் கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. எங்களுடைய செல்வாக்கு நீங்க சொன்ன மாதிரி ஓட் பேங்க் டெல்டா மற்றும் சவுத்ல ஒரு 15 பாராளுமன்ற தொகுதிகள்ல எங்களோடு சேர்பவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிதான், அதுதான் உண்மை. ஆனா மற்ற தொகுதிகளையும் கணிசமான வாக்குகள் நீங்க 2019 பார்த்திருப்பீங்க இருக்கு. அதனால 39 தொகுதிகளிலும் எங்கள் இயக்கம் எங்கள் கூட்டணிக்கு உதவிகரமாக இருக்கும். பல தொகுதிகளில் எங்கள் ஓட்டு வங்கியும் உதவியா இருக்கும். பல தொகுதியில் எங்கள் கட்டமைப்பு, எங்கள் நிர்வாகிகள், தொண்டர்கள் கடினமாக உழைத்து எங்கள் கூட்டணி வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நான் இன்னும் பார்க்கலங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொன்னாங்களா, அது மாதிரி எல்லாம் மக்களை ஏமாற்றுற வேலையா தான் இருக்கும். மத்திய அமைச்சர் சோபா தமிழக மக்களை பயங்கரவாதிகள் அந்த போன்ற ஒரு சித்தரிச்சு பேசியிருக்காங்க. பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? யாரோ ஒருத்தர் தீவிரவாதி இருந்தா அந்த மாநில மக்களை தீவிரவாதிகள் போல் சித்தரித்து பேசுவது யார் செய்திருந்தாலும் தவிர அந்த மத்திய அமைச்சருடைய அந்த கூற்றை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவங்க உண்மையா சொல்ல போனா அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க பயங்கரவாதிகள் அப்படின்றது போல சொல்றதெல்லாம் நீங்க மீன் பண்றதில்ல. அவங்க சொன்ன வேலை எனக்கு உண்மையாவே நான் பார்க்கல. அவங்க என்ன வார்த்தை சொல்லியிருந்தாங்களோ அதை ரிப்பீட் பண்ணுங்க. அவங்க திரும்பவும் மன்னிப்பு கேட்டதாக எங்க நிர்வாகிகள் சொல்றாங்க. சும்மா போட்டு அதாவது நான் இந்த என்டிஏ கூட்டணியில் சேர்ந்ததுனாலே நீங்க யாரோ எங்கேயோ ஒரு அமைச்சரோ ஒரு பாஜக நிர்வாகியோ பேசுறது அந்த நான் பதில் சொல்ல முடியாது. இன்னொன்னு அவங்களே நான் இன்னைக்கு உண்மையாவே அவங்க என்ன சொன்னாங்கிறத நான் கவனிக்கல. நான் இப்போ 24 மணி நேரம் டிவில எல்லாம் உட்கார்ந்து இருக்க முடியாதுமா. சில தகவல் கிடைக்கும், எங்க அலுவலகத்தான் சொல்லுவாங்க. நீ காலையில நான் வேற வேலைகள் இருந்ததுனால தெரியல. அவங்க அப்படி சொல்லிதான் தவறுன்னு சொன்னேன். அவங்களே தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்புறம் அது ஒரு கொஸ்டினா போய் கிளப்புறீங்களா? இவங்கன்னு இல்லை, யாருமே அப்படி ஒரு மாநில மக்களை, அதான் சொன்னேன், குறிப்பா யாரோ ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு தவறு செஞ்சா அந்த மாநிலத்தை சொன்னா அது யாரு சொன்னாலும் அதாவது 3வது முறையாக பாரத பிரதமராக பிரதமர் மோடி அவர்கள் வரப்போவது உறுதி. அவருக்கு ஏன்னா அவர் செய்த சாதனைகள் 10 ஆண்டு சாதனைகள், ஊழலற்ற நிர்வாகம், இந்தியாவை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வது, இன்னும் வருங்காலங்களில் ஒரு சிறந்த வல்லரசு நாடாக
மோடி அவர்கள் இந்தியாவை உயர்த்துவார் என்பது எல்லோருக்கும் உள்ள நம்பிக்கை. அதனால திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதற்கு தமிழ்நாட்டு மக்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதுல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதற்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கடுமையாக பணியாற்றுவோம். சவால் என்று எதுவும் இல்லை. ஏதாவது திமுக கூட்டணிகள் பொய் பிரச்சாரத்தை நாங்க வீடு வீடாக சென்று முறியடிப்போம் சொல்றோம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.